அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गैश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है हिंदी साहित्य सदन. इसके अंतर्गत व्याकरण के बारे में हम जानकारी प्राप्त कर रहे हैं. आज का ये शीर्षक है विधि इम्परेटिव. இன்றைய தலைப்பு தமிழிலே கட்டளைவினை என்றும் ஆங்கிலத்திலே இம்பரேட்டிவ் என்றும் ஹிந்தியிலே விதி என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டளைவினை நாம் பிறருக்கு உத்தரவு போடுறது. दूसरों हुक्म देना, ऑर्डर देना. எப்படி आओ, जाओ, खाओ, पियो, வா, போ, உட்காரு, சாப்பிடு, சாப்பிடாதே, தூங்காதே, இதுதான் कटले विनப்படுகிறது. यही विधि कहलाता है, इम्परेटिव कहलाता है. इसके लिए 3 प्रकार के कर्ता है. 3 வகையான சப்ஜெக்ட் உண்டு. ஒன்று நமக்கு ஈக்குவலானவங்க, நம்மளோட கீழானவங்க, அல்லது நம்மளோட மேலானவங்க. அப்போ பெரியவங்களை பார்த்து நம்ம ஆப் நீங்கள் சொல்லுவோம். நமக்கு ஈக்குவலான பார்த்து நீன்னு சொல்லுவோம். நமக்கு கீழே இருந்தாக்கா நீ தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் மரியாதைக்கு ஆப்னு சொல்லுவோம். ஈக்குவலாக இருந்தாக்கா தும்னு சொல்லுவோம். நம்ம கீழே இருந்தாக்கா தூன்னு சொல்லுவோம். ஆக ஆப்பு, தும்மு, தூ பிடிச்சிங்க. தும், ஆப், தூ. சரி, இப்போது தும் வரும்போது நான் எப்படி சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு காலத்துக்கும் வினை பகுதி ப்ளஸ் விகுதியை சேர்த்து கொண்டால் வினைச்சொல் சொல்லிக்கிறேன். ஆக ஒவ்வொருக்கு நான் ஃபார்முலா சொல்லிக்கிறேன். ஆக இதற்கும் ஃபார்முலா உண்டு. தும் வரும்போது வினைப்பகுதியோடு ஓ சேர்க்கணும். ஆப் வரும்போது வினைப்பகுதியோடு ஏ சேர்க்கணும். தூ வரும்போது வினைப்பகுதியே வினைச்சொல். ஆக இங்கே 3 தான். செகண்ட் பர்சன் மட்டும்தான், தேர்ட் பர்சன் கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சனும் கிடையாது. ஆக தூ வரும்போது வெப் ரூட்டு வினைப்பகுதி ப்ளஸ் ஓ. ஆப் வரும்போது வெப் ரூட்டு ப்ளஸ் ஏ. தூ வரும்போது வினைப்பகுதியே வினைச்சொல். ஆக தூவை வந்து நமக்கு கீழானவங்கிட்ட சில டைமில் அன்பு அதிகமாகிட்டாக்கா அங்கே இருமையாகன்று ஒருமை வந்துவிடும். நம்ம அங்கேயும் பயன்படுத்தலாம். அம்மா கிட்ட தூ சொல்லலாம், குழந்தைய பார்த்து தூன்னு சொல்லலாம். அங்கே தூன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. சொல்லிருக்கார். தும் வந்தால் ஓ சேர்க்கணும், ஆஃப் வந்தால் ஈஏ சேர்க்கணும், தூ வந்தால் வினைப்பகுதியே வினைச்சொல். தும் ஆவோ, தும் ஜாவோ, तुम खाओ, तुम पढ़ो, आप पढ़िए, आप लिखिए, आप खाइए, आप आइए, तू आ, तू जा, तू खा, तू पढ़, तू लिख. அதே நாம் வான்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லிட்டு அவராக சொல்லணும் இல்லையா? தூங்கு, தூங்காதே சொல்லும் இல்லையா? அப்போது அதுக்கு மத் போடணும். तुम मत आओ, तुम मत जाओ, तुम मत खाओ, तुम मत सोओ, तुम मत खेलो. आप வரும்போது आप मत खेलिए, आप मत जाइए, आप मत बोलिए, आप मत सुनिए. இப்படி நெகட்டிவ் போடலாம். நெகட்டிவ்க்கு மத்து போடணும், நகி போடக்கூடாது. எனக்கு காஃபி வேண்டாம், मुझे காஃபி नहीं चाहिए. இங்கே मुझे காஃபி மத் சாய் சொல்லக்கூடாது. இப்போ நீ வராதே, तुम मत आओ சொல்லணும். तुम नहीं आओ சொல்லக்கூடாது. ஆனால் மத் என்பது இம்பரேட்டிவ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், கட்டளை வினைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். மற்ற இடங்களில் நகி பயன்படுத்தணும். மற்ற இடங்களிலே மத் பயன்படுத்தக்கூடாது. அங்கே நகி தான் பயன்படுத்தணும். ஞாபகம் வச்சுங்க. சரி, விதின்னு வரும்போது அதுக்கு விளக்கு என்று வரும். இந்த சில வினைகள் இந்த ஓ ஏ என்ற விதிக்கு விளக்கானவை. அவை என்னென்ன? கர், டே, லே, பி. நான்கையும் நன்றாக ஞாபகம் வச்சுங்க. கர், தே, லே, பி. கர் என்பது ஆப் என்பது நீங்கள் என்பது செய்யுங்கள். ஆப் கற்பசியே
கரியேன்னு வரணும், வரக்கூடாது. கீஜியே, தே, ஆப், தே ப்ளஸ் ஏ, தே ஏ வரணும், வராது. தீஜியே வரும். இப்போ லே, லே ப்ளஸ் ஏ, லே ஏன்னு வரணும், வராது. லீஜியே. இப்போ பி, பி ப்ளஸ் ஏ, பிஏன்னு வரணும், வராது. பிஜிஏ. இப்போ கர், कीजिए, दे, दीजिए, ले, लीजिए, पी, पीजिए. அப்புறம் தூ வரும்போது கர் ப்ளஸ் ஓ, கரோ. दे प्लस ओ, दे बोल है, दो. ले प्लस ओ, ले बोल है, लो. पी प्लस ओ, पी बोल है, पियो. कर, दे, ले, पी. कर, करो, दे, दो, ले, लो, पी, पियो. तू வரும்போது आप வரும்போது कर, कीजिए, ले, लीजिए, दी, दीजिए, पी, पीजिए. कर, कीजिए, दे, दीजिए, ले, लीजिए, पी, पीजिए. कर, दे, ले, पी. இந்த நான்கும் எதிர்காலத்திலும் எந்த காலத்திலும் தருத்தியமும் அது நன்றாக ஞாபகப்படுத்திக்கணும். சரி, வராங்க நீங்கள் இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. தும், ஆப், தூ. தும் வரும்போது வினைப்பொறியோடு ஓ சேர்க்கணும். ஆப் வரும்போது வினைப்பொறியோடு ஏ சேர்க்கணும். தூ வரும்போது வினைப்பகுதியை வினைச்சொல். नेगेटिव मत बोलना. तुम आओ, तुम मत जाओ, तुम मत खाओ, आप मत खाइए, आप मत जाइए, आप मत खेलिए, तू मत आ, तू मत जा, तू मत खेल. இந்த கர், தே, லேபி இந்த 4 விதிவிலக்கு. கர் வரும்போது तुम करो, तुम दो, तुम लो, तुम पियो. आप कीजिए, आप दीजिए, आप लीजिए, आप लीजिए. இந்த 4 பாயிண்ட் நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தி நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் வாக்கியம் அமைக்கலாம், பிழையின்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். இன்றைய சிந்தனை கால்கே மிகுமா, காலத்தினுடைய மதிப்பு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். அந்த டைமுக்கு நாம் செய்யலாம், காலத்துக்கு ஏற்ப நாம் செய்து கொண்டால் உலகத்தையே நாம் அடைய நினைத்தால் கூட கைகூடும், அது வெற்றி பெறுமாங்க. அதனால் டைம் செய்யணும், இன் டைம், டைம் செய்யணும். எந்த ஒரு காரியத்தையும் இன் டைம் செய்யணும். காலை செய்ய வேண்டியதெல்லாம் காலை செய்யணும். ஹோம்ஒர்க்கா டைமுக்கு செய்யணும். எக்ஸசைஸா டைமுக்கு செய்யணும். சாப்பிட்றதா டைமுக்கு சாப்பிடணும். हर काम समय पर करना चाहिए. தூங்குறதா டைமுக்கு தூங்கணும். 10, 10:30 அளவு தூங்கணும். எல்லாமே காலம் அறிந்து செயல்பட வேண்டும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யணும். ஆகவே ஏனென்றால் காலம் மீண்டும் வராது. டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோல் இழந்துவிட்ட காலமும் எய்துவிட்ட அம்பும் கூறிவிட்ட வார்த்தையும் திரும்ப பெற முடியாதவை. ஆகவே காலத்தை நாம் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. அந்த குறித்த காலத்திலே நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். ஞாலம் கருதிலும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். இங்கே கபிதாஸ் சொல்கிறார், கால் கரே ஸோ ஆஜ் கரே, ஆஜ் கரே ஸோ அப். நாளைய வேலையா இன்றே செய், இன்றைய வேலையா இப்பொழுது செய். கால் கரே ஸோ ஓ, ஆஜ் கர் இன்றே செய், ஆஜ் கரே இன்று செய்ய வேலையா அப் இப்போ செய். கியோங்கி விகாஸ், ஏனென்றால் பல்மே பல்லை போய்கா. ஒரு செகண்டில் சுனாமி வந்துடும். சுனாமி சொல்லிட்டே வராது, திடீர்னு வரும். பல்மே ஒரு செகண்டில் பல்லை போய்கா, பல்லையே வந்துவிடும், எல்லாமே அழிந்து விடும், சுனாமி வந்துடும். என்றால் பிரளயத்தை நாம் பார்க்க முடியாது. அது பகவத் கீதா சொல்லப்படுகிறது. பிரளயம் வரும், அப்பொழுது இந்த உலகம் அழிவு சொல்லப்படுகிறது. நாம் அதை பார்த்ததிலே பார்க்க முடியாது. நான் சுனாமி நாம் பார்த்துருக்கிறோம், கண்ணிலேயே பார்த்தோம். அது அப்படியே அழிவு எழுப்பி வந்தாங்க கடற்கரையிலிருந்து, அப்படியே போய்கொள்ளலாம். ஆக பல்மே பல்லை போய்கா. இன்றைக்கும் தனுஷ்கோடி இருக்கிறது. நம்முடைய நாட்டுடைய தென்கோடியை தனுஷ்கோடி, அந்த ஊரே அழிந்து விட்டது. அந்த பிள்ளையமானால ஊரே இன்றைக்கு ஊர் பேர் தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ரயில் நிலையம் இருக்கிறது, ஒரு மாதா சர்ச் இருக்க ஆடு, சர்ச்சுடைய அது மட்டும் காட்சி பண்ணிருக்கு, மக்களே இல்லை. அது ஊரே அழிந்து போட்டது.
கடலுக்குள்ளே போட்டு அது போல் ஒரு செகண்டில் வந்துடும். பைனு பல்லை ஒய்கா பகுனி கதைகா கம்பு. நீங்கள் அப்புறம் புத்தி இப்போ செய்ய போகிறீங்க, செய்ய முடியாது. ஆகவே எந்த காரியம் இருந்தாலும் டைமுக்கு செஞ்சுடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். பருவத்தை பயிர் செய்யுமாறு விவசாயம் பார்த்து பருவத்தை பயிர் செய்ய அப்போதான் விளைக்கும் நாம் அனுபவிக்கலாம். ஆகவே காலம் கருதி காலம் கொண்டு கடமை கண்கொண்டு என்பார்கள். அதுபோல் நாம் காலம் கருதி இடத்தார் செய்ய ஞானம் கருதும் கைகூடும் என்ற கருத்தை நாம் மனதிலே கொண்டு அதை வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர். कल एक नए शिक्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। धन्यवाद, नंदी, धन्यवाद, नंदी। जय हिंद।